ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இன்னும் புதிய வருஷம் தொடங்கிறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அந்த வருஷம் எல்லாருக்கும் ஹாப்பியாக அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வரப்போகிற வருஷத்தில் எல்லாருமே சேமிப்பு திட்டன்றதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அந்த விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா லைஃப்பில் இப்போ நம்ம மாத வருமானம் நம்ம கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நோட் பண்ணிக்கங்க. மாதம் மாதம் நம்ம டெய்லி அன்றாட செலவுகள் என்னென்ன செய்கிறோன்றத கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. அது மாத கடைசியில் எடுத்து பாருங்கள். இந்த மாதம் நம்ம எது எதெல்லாம் தேவையான செலவு பண்ணியிருக்கோம், எது எதெல்லாம் தேவையில்லாத செலவு பண்ணியிருக்கோம்னு அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதத்தில் நம்ம வெளியே ஒரு 2 டைம் போகிறோம், இல்லை ஒரு கடைக்கு போய் நம்ம மாதத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் சாப்பிட்றோன்னா அது நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்றத பார்த்துக்குங்க. அது மாதிரி தேவையில்லாமல் அங்கங்கே லைட்டு ஃபேன்லாம் போட்டு கரண்ட்டு பில்லுலாம் அதிகமாக வருதுன்னா அதை எப்படி சிக்கனப்படுத்தலான்னு பார்த்துக்குங்க. இல்லை வண்டிக்கு பெட்ரோல் அதிகமாக போகிற மாதிரினா அது எப்படி நம்மளால் அது சிக்கனப்படுத்த முடியுமான்றத பாருங்கள். இது மாதிரி நம்ம மாதம் எண்டில் அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய விஷயம் நம்ம இதெல்லாம் தவிர்த்துக்கலாம். நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நம்ம கொஞ்சம் மணியை சேவ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு வீட்டில் 2 பேராலையும் வேலைக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் அமையாது. ஒரு சிலருக்கு குழந்தைங்கள பார்த்துக்க ஆள் இருக்க மாட்டாங்க, அதனால் நம்ம தனியாக தான் இருப்போம். அது மாதிரி இருக்கும்போது நம்ம இது மாதிரிலாம் சேவ் பண்ணோன்னா நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளுக்கு இந்த வருஷ கடைசியில் நம்ம சேவ் பண்ணுற மணியை வருஷ கடைசியில் நம்மளுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம இந்த மணியை நம்ம ஒரு கோல்டு சீட்டோ கட்டலாம், இல்லை ஒரு ஏழை சீட்டோ கட்டலாம், இல்லை நமக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அதுக்கு ஒரு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் கூட போடலாம். நீங்கள் இந்த சேவ் பண்ணுற மணியை மாதமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை மொத்தமாக சேர்த்து வச்சு வருஷம் எண்டில் கூட நம்ம ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.